வணக்கம். பாசிசம், பாயாசம்னு ஒரே சமயத்தில மாநில அரசு, மத்திய அரசுகள விமர்சிக்கிறது விஜய் அவர்களோட பாணிங்க. ஆனா 2011 சட்டமன்ற தேர்தல்ல மைனாரிட்டி திமுக அரசை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா, 2014ல பார்த்தீங்கன்னா, மோடியா, லேடியா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. அதாவது சட்டமன்றத்தில மாநில கட்சியும், பாராளுமன்ற தேர்தல்ல மத்தியில் ஆளுங்கட்சியும் எதிர்த்த ஒரே இரும்பு பெண்மணி அப்படின்னா, தமிழ்நாட்டின் ஒரே பிரேவ் லேடின்னா அது ஜெயலலிதா அம்மையார் தாங்க. அவர் 2016ஆம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா, தனித்தே களம் கண்டார். அதாவது திமுக தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி இருக்க, தனித்தே களம் கண்டு 41% வாக்குகள் பெற்று 136 இடங்களில் வெற்றி பெற்று, எம்ஜிஆருக்கு பிறகு திராவிட கட்சிகளில் தொடர்ச்சியாக 2வது முறையாக அதிமுக சார்பாக அரியணையில் ஏறிய பெண் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனையை ஜெயலலிதா அம்மையார் படைச்சாருங்க. ஒருவேளை கூட்டணி இல்லாமல் 2016ல் அதிமுக போலவே 2026ஆம் ஆண்டு விஜய் அவர்களும் தனித்தே களம் கண்டு ஒரு வரலாற்று சாதனையை படைப்பாரா அப்படிங்கிறது உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்காங்க. நன்றி.